ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ முந்தானேத்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா OnePlus 12 பற்றின வீடியோன்றது போட்டிருப்போம். சைனாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி OnePlus 12R பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus 11R விட எவ்வளவோ பெட்டராக பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனாவில் பார்த்தீங்கன்னா OnePlus Ace 3 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா R சீரீஸில் லான்ச் பண்ணுவாங்க. உண்மையிலே இந்த வட்டம் OnePlus நான் மனசார சொல்கிறேன், உறுப்பியான வேலை பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியாவில் ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்சு வழக்கம் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 45 to 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்ச நாளில் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆஃபரில் 40,000 35,000க்கு கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் OnePlus 11 இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 30 ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 27க்குலாம் சில பேர் வாங்கியிருக்காங்க எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்ச நாள் ஆயிரும். ஆனால் உண்மையிலே ஒரு தரமான ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறானுங்க. Ace 3ன்ற பேரில் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அதை பற்றின டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? டிசைன் வைஸ் பார்க்கும்போது இவங்க புதுசாக எதுவும் கொண்டு வரல. 11R யூஸ் பண்ணியிருக்கிற அதே கேமரா மாடல் பார்க்குறதுக்கு அதே மாதிரி கிளாஸ் ஃபினிஷாக தான் இருக்குது. ஆனால் இந்த வட்டம் OnePlus 12Rல உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் சென்டராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த சில்வர் கலரில் இருக்குல்ல, சில்வர் வித் ஒயிட், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கேமரா மாடல் எல்லாம் பார்க்கும்போது போன வருஷம் லான்ச் பண்ண OnePlus 11R மாதிரி தான் இதுவும் இருக்குது. இப்போ டிஸ்பிளேன்னு வருவோம். கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 1.5K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. OnePlus 12 பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனில் கர்வ்டு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே அச்சீவ் பண்ண போகுது. OnePlus 11R பார்த்தீங்கன்னா வெறும் 1400 சில்லர் தான். இது வந்து அப்படியே டபுள் மடங்கு 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ். அதாவது இண்டோரில் வந்து நீங்கள் லோ பிரைட்னஸ் வச்சாலும் அந்த கண்ணுக்கு வெளிச்சம் ஓவர ஹார்ஸாக படாமல் ரொம்ப லோவும் போகும். அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்பிளேல கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்க. அடுத்தபடியாக HDR கண்டென்ட் லோட்டு லோஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேலையும் ப்ளே ஆகும். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 8 Gen 3 லேட்டஸ்ட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஐக்கோட 12 Pro, ஷியோமியோட 14, அப்புறம் ரெட்மியோட K70 Pro, அப்புறம் விவோவில் X100 அப்படின்னு ஒரு மாடல் வருது. ஸோ இப்படி எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா வரிசையாக 8 Gen 3யோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் அடுத்த மாதம் இந்த டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் அவங்க Snapdragon 8 Gen 3 வெர்ஷனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் 1 by 1 சொல்கிறேன், ஓகேவா நண்பா? ஸோ பவர்ஃபுல்லான ப்ராசரோட பார்த்தீங்கன்னா வருது. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட கொண்டு வர போகிறாங்க. இல்லை ரேம் வேரியன்ட் உங்களுக்கே தெரியும், ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 16 GB வரைக்கும் போவானுங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் 512 GB வரைக்கும் போகும். அப்புறம் கேமரா, இதனால தான் சொல்கிறேன் உண்மையிலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. பிரைமரி 50 MP, ஓகேவா, வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. சோனி சென்சார் தான். அதே மாதிரி அல்ட்ரா வைடு 8 MP. இந்த இடத்துல இக்கோப்பி என்னங்க திருப்பி அதே 8 MP ஓகே. அடுத்தபடியாக சொல்கிறேன், 32 MP டெலிஃபோட்டோ லென்ஸு 2x ஆப்டிக்கல் ஜூம் போகும். ஆனால் இது பெரிஸ்கோப்பி லென்ஸாகவும் ரியாக்ட் ஆகுமா? அதிகபட்சம் எத்தனை எக்ஸ் போகும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெரிஸ்கோப்பி அப்படின்னு வந்துட்டாலே மினிமம் 50x மேலேனாச்சும் போகும். 75 அபவ் 50க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தது, பிரைமரி 50 OS, டெலிஃபோட்டோலேயும் OS, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம காம்போ. ஆனால் செல்ஃபிக்கு அதே 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போன 11R கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சது இல்லை என்னென்ன மாறுதல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ், அந்த மெட்டல் ஃப்ரேமாக இருக்கட்டும், கேமராவில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக தான் பார்த்தீங்கன்னா 12Rல இருக்குது. ஸோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி, 100 வாட்ஸுக்கான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுவும் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அப்புறம் டியூவல் ஸ்பீக்கர், அலர்ட் ஸ்லைடரும் பார்த்தீங்கன்னா இந்த 12Rல இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து பார்க்குறதுக்கும் சரி, ஸ்பெக் வைஸும் சரி உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக 50,000 கிட்ட லான்ச் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கார்டு ஆஃபர் அது இதுன்னு போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழிச்சே வாங்கினாலும் கூட நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஒரு நல்ல ஒரு இதாக, ஏன்னா OnePlus 12 வந்து 8 Gen 3ல வருது, அதுவும் 2K ரெசல்யூஷனில் வருது. ஓவராலாக அந்த கேமரா ஒயிட் ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
32 16 மெகா பிக்சல் நினைக்கிறேன் அதில் வந்து வரப்போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து 70,000 ரூபாய்க்கு மேலே போகும். இது 50,000 ரூபான்றப்ப உண்மையிலே தாராளமாக எல்லோரும் வாங்கக்கூடிய எட்டுற தூரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஐக்குவும் 12 ப்ரோ அதெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெக்கில் தான் இருக்குது. அதுக்கான வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் இந்த OnePlus 12R பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் சொல்லுங்கள். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.